வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வேர்ஹவுஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் மட்டும் நமக்கு கிடச்சிருச்சுன்னா நம்ம லைஃபே செட்டில் ஆன மாதிரி தான். ஆக்சுவலாக இந்த ஜாப்பில் வந்து நமக்கு ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து 80,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேர்ஹவுஸ்லேருந்து நமக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி 2 வருஷம் ஆக போகுது. ஸோ இப்போ வந்திருக்க ஜாப் வேகன்சி வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் மட்டும் நமக்கு கிடச்சிருச்சுன்னா நம்ம லைஃபே செட்டில் ஆன மாதிரி தான். அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு சேலரி, அலவுன்ஸு, ஜாபுமே ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். கேர்ள்ஸ்க்கும் கம்ஃபர்டபுளான ஜாபாக இருக்கும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேர்ஹவுஸ் கார்ப்பரேஷன்லேருந்து வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த செக்டாருக்கு கீழே வருதுன்னு பார்த்தோன்னா நவரத்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டாருக்கு கீழே தான் வருது. நம்ம மினிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் இந்த ஜாப் வரும். இது வந்து பியூராக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். யாருமே வந்து இது வந்து ப்ரைவேட் ஜாப் அப்படின்னு நினச்சிட்டு அப்ளை பண்ணாமல் இருந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோவா எந்த ஜாப்புக்குமே கேட்கல. ஒரு சில ஜாப்ஸ்க்கு மட்டும் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மற்றபடி எல்லா ஜாப்புக்குமே வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கு வந்து 40 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படின்றதையும் சைடில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தோன்னா 60,000லேருந்து 80,000 வரைக்கும் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து அலோன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து நமக்கு ட்ரைனிங் சேலரியாகவே 80,000 கிடைக்கும் அப்படின்றதையுமே கொடுத்துருக்காங்க. ட்ரெயினிங் சேலரியாக வந்து 80,000 நமக்கு ட்ரைனிங்லாம் முடிஞ்சு நம்ம வந்து பெர்மனெண்ட்டாக ஜாப்பில் வந்து செலக்ட் ஆனோடனே நமக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து அரௌண்ட் 1 lakh இருக்கும். அதனால தான் சொன்னேன் இது வந்து லைஃப் செட்டிலான ஜாப்பு. இந்த ஜாப் மட்டும் கிடச்சிருச்சுன்னா நம்ம லைஃப் செட்டில் ஆயிரும்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான். இப்போ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா 28 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே பின்னாடி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பார்த்தோன்னா அதுக்குமே 13 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அதே சேலரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறதுனால ட்ரைனிங் மட்டும் தான் இருக்குமா, பெர்மனன்ட் ஜாப் இல்லையா அப்படின்னு நினச்சிடாதீங்க. ட்ரைனிங் முடிஞ்சோடனே நமக்கு வந்து ஜாபை வந்து பெர்மனன்ட் பண்ணுவாங்க. ட்ரைனிங் சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை விடையுமே நமக்கு வந்து பெர்மனன்ட் ஆனதுக்கப்புறம் சேலரி வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இதுக்குமே ஏஜ் லிமிட் வந்து 28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்டுக்கு வந்து 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி 40,000லேருந்து 1,00,000க்கு மேலே இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா 30 வயது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சூப்பரண்டென்ட்டுக்கு வந்து 22 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து சேலரி 40,000லேருந்து 1 lakhக்கு மேலே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட். இதுக்கு சேலரி பார்த்தோன்னா இதுக்கு வந்து வேகன்சி ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 81 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேலரி வந்து 29,000லேருந்து 93,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 28 வயசு வரைக்கும் இருக்கலாம். இதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஏஜ் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணக்கூடாதானா, அப்படிலாம் கிடையாது. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதையுமே நம்ம வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து A2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த வேகன்சிலாம் நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு கொடுக்கல. ஸோ இதை நம்ம பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஜாப்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தோன்னா 14/12/2024லேருந்து லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா 12/1/2024 வரைக்கும் 25 வரைக்கும் இருக்குது. அதுதான் நம்ம வந்து ஆன்லைனில் பே பண்ணுறதுக்குமே லாஸ்ட் டேட்டுமே அதுதான் 12/1/2025. நெக்ஸ்ட் இதுக்கான கால் லெட்டர் வந்து அரௌண்ட் 10 days பிஃபோர் த எக்ஸாம். இதுக்கான ஹால் டிக்கெட் நமக்கு எப்போ வரும்னா எக்ஸாம் எப்போமோ அதுக்கு முன்னாடி 1 வாரம் அல்லது 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நமக்கு எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வரும். எக்ஸாமுக்கான டேட் வந்து இன்னுமே அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. வில் பி அனௌன்ஸ்ட் வந்து இயர்லியான்னு கொடுத்துருக்காங்க. மேபி வந்து பின்னாடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம், இந்த வெப்சைட்டில் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னா MBA முடிச்சிருக்கணும். அவங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரீமில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் வந்து முடிச்சிருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து HR அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் அப்படின்ற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் MBA முடிச்சிருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸுன்றது தேவையில்லை. நீங்கள் காலேஜ் மட்டும் முடித்து MBA மட்டும் முடிச்சிருந்தீங்கனாலே போதும். நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியை பார்த்தோன்னா PG கேட்டிருக்காங்க. PGயில் வந்து அவங்க கேட்டிருக்க ஸ்ட்ரீம் மைக்ரோபயாலஜி, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமில் PG முடிச்சிருக்கணும். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸுன்றது எதுவுமே தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த அக்கௌண்டண்ட்டுக்கு தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டண்ட்டுக்கு நம்ம வந்து BCom அல்லது வந்து BA முடிச்சிருக்கணும். BAவில் வந்து காமர்ஸ் முடிச்சிருக்கணும். இதுக்கு மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த அக்கௌண்டண்ட்டை தவிர்த்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க எந்த ஜாபுக்குமே நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. அக்கௌண்டண்ட்டுக்கு வந்து 3 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சூப்பரண்டென்ட்டுக்கு பார்த்தோன்னா PG முடிச்சிருக்கணும். அவங்களுமே வந்து ஏதாவது ஒரு டிகிரியில் PG முடிச்சிருந்தா போதும், எக்ஸ்பீரியன்ஸுன்றது தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இவங்களுமே வந்து டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் ஆர் வந்து டிகிரி இன் ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி ஆர் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்ற ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். இது வந்து அண்டர் கிராஜுவேட்டே போதும் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா
ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி பார்க்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தளவுக்கு எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கம்யூனிட்டிக்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடிக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குலாம் வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும்னா உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதுக்கு ஏற்றாப்புல கொடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி தெளிவாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃபையும் வந்து நான் டெலகிராமில் கொடுக்க, அப்படி இல்லைனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுறேன். அதையுமே வந்து டவுன்லோட் பண்ணி நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாமினேஷன், ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆன்லைனில் தான் எக்ஸாம் இருக்கும். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, அக்கௌண்டன்ட் அப்படின்ற எல்லாருக்குமே வந்து ஒரே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் எக்ஸாம் இருக்கும். பட் வந்து கொஷின்ஸோட கவுண்ட்ஸ் தான் மாறுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கு பார்த்தோன்னா நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு, நெக்ஸ்ட்டு வந்து குவான்டிட்டி ஆப்டிடியூடு இப்படின்ற ஒரு 5 இதில் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருவாங்க. இதே 5 தான் வந்து அக்கௌண்டன்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. பட் அதோட கவுண்டிங், எக்ஸாம்பிளுக்கு வந்து ரீசனிங் வந்து இப்போது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியில் ஒரு 25 மார்க்குனா அக்கௌண்டண்ட்டில் அதே ரீசனிங்கிற டாபிக் வந்து 30 மார்க்கு கொடுத்துருக்காங்க. எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ஒரே டாபிக் தான். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்குக்கான நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான் வேரியஸ் ஆகுது. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே ஒரே எக்ஸாம் பேட்டர்ன் தான். இந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் நடக்கும். எக்ஸாம் வந்து தமிழில் நடக்காதுன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு செக்ஷனுக்கு வந்து எவ்வளோ டைமிங் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டண்ட்டை பொறுத்தளவுக்கு ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட் அண்ட் நாலேஜில் வந்து டைமிங் வந்து நமக்கு 55 நிமிஷம் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஷின் வந்து 60 கொஷின் 60 மார்க்குக்கு இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எவ்வளோ கொஷின் எந்தெந்த மார்க்கு எதில் வெயிட்டேஜ் அப்படின்றத பார்த்துட்டு வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு 5 பேஜுக்கு வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து கட் ஆஃப் ஸ்கோர் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அல்லது அக்கௌண்டண்ட்டுக்குலாம் எடுக்க போனோம்னா 1:5ன்ற ரேஷியோவில் வந்து செலக்ட் பண்ணுவோம். அவங்களுக்குலாம் வந்து இன்டர்வியூ இருக்கும். சில போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ இருக்குது, நிறைய போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ இல்லை. இந்த இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து 1:5ன்ற ரேஷியோவில் எடுப்போம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இன்டர்வியூ இல்லாத போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனோட முடிச்சிருவாங்க. எக்ஸாமுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ. சில போஸ்ட்டுக்கு மட்டும் தான் இன்டர்வியூ இல்லாத போஸ்ட்டுக்குலாம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனோட நமக்கான ஜாப் கையில் தந்துடுவாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஹவு டு அப்ளைன்றதை கொடுத்துருவாங்க. இது ஆஸ் பர் த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி அப்ளை பண்ணால் போதும். எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களோட ஃபோட்டோ இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும், உங்களோட லெஃப்ட் தம்போட இம்ப்ரெஷன் கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயே வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தளவுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் வந்து எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்த விமன்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. பட் வந்து இன்டிமேஷன் சார்ஜஸ்ன்னு போடுறாங்க. அது வந்து 500ன்னு கொடுக்குறாங்க. ஸோ வந்து நமக்கு தெரிஞ்சளவுக்கு எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 500. மற்றபடி எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்த ஆண்களுக்குமே வந்து 1350ன்றது எக்ஸாம் ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு பார்த்தோன்னா எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் இருக்குன்னா, நம்ம 33ல் இருக்க தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர் நமக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, வேலூர் இந்த இடத்துலலாம் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு நியர்பையான எக்ஸாம் சென்டர்ஸை கொடுங்க. 3 எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது கேட்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக எந்த எக்ஸாம் சென்டர் கொடுக்கீங்களோ அதுதான் ஆல்மோஸ்ட் நமக்கான எக்ஸாம் சென்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு நியர்பையாக இருக்கிற எக்ஸாம் சென்டரை ஆப்ஷனில் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க எல்லாத்தையுமே வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லைனா நான் இன்றைக்கி மேக் பண்ணியிருக்க வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணி கேளுங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்ற வீடியோ உங்களுக்கு தேவைன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்குமே வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இது மாதிரி ஜாப்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, எம்பிஏ, பிஜி அல்லது யூஜி இது மாதிரி டிகிரி முடிச்சுட்டு யாராவது வந்து ஜாப் இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து நிறைய ஜாப்க்கு அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க. அவங்களுக்குமே இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷனை சொல்லுங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு கூடவே பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.